இவ்விடத்தில் தங்குகிற பக்திமான்களுக்கு நடுநிசியில் தேவ கானங்களும் வாத்திய கோஷங்களும் கேட்பதாக இன்னும் பலரால் கூறப்படுகிறது. இவ்விடத்தில் பளிங்கு மண்டபம் ஒன்று 10,000 கால்களுடன் இருப்பதாகவும், சாமானியர்கள் அவ்விடம் சென்றால் பெரிய வண்டுகள் அவர்களை துரத்தி அடிப்பதாகவும் கேள்வி. உயரமான விடத்திலிருந்து இந்த மண்டபம் உள்ள விடத்தை இன்னும் பார்க்கலாம். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கா? இது ஒரு புராண கட்டுரை கிடையாது. இது உண்மையாகவே ஒருத்தர் பயணம் செய்த 100 வருடங்களுக்கு முன்னால் பயணம் செய்த ஒரு பயண கட்டுரை. வெள்ளியம்பலம் என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கு. வெள்ளியம்பலம்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இப்போ வெள்ளிங்கிரின்னு சொல்கிறாங்களே அந்த இடம். இதை டிசி வெங்கட்ராமன் ஐயருங்கிறவர் விவேக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழில் 1904 இது ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு சாம்பிள் தான். ஆனால் இது மாதிரி தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான இடங்களையும் சென்னையிலேருந்து குமரி வரை யார் யார் பயணப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த டைம் சுதேசமித்திரன் இந்த மாதிரி சில பத்திரிகைகள் வெளியே வந்த கட்டுரைகளில் அவங்க தனது கட்டுரைகள் பயண கட்டுரைகளில் அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரைகளெல்லாம் தொகுத்து இந்த புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். தொகுத்தவர் ஏகே செட்டியார். ஏகே செட்டியார் பற்றி சொல்லணும்னா அவருக்கு ஒரு தனியாக ஒரு எபிசோடே போடணும். அவரோட பயணம் இன்னும் பெருசு. அதை இன்னொரு எபிசோடில் நம்ம பேசலாம். ஸோ இப்படி பல பயண கட்டுரைகளை தொகுப்பாக இருக்கிற இந்த புத்தகத்தோட பெயர் தமிழ்நாடு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பயண கட்டுரைகள். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னென்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஊரோட நிலப்பரப்பு, அங்கே இருந்த வசதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு ஆர்டிக்கல் அதில் இருக்குது. அதில் என்னென்னா, சென்னையில் தற்செல்லிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் இருக்குது. தற்செல்லிகள்னால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மோட்டார் கார் பஸ்ஸஸ் தான் சொல்கிறாரு. இது 1935 அந்த ஆர்டிக்கல் வெளியே வந்திருக்கு. அதில் என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னா, அந்த கார் பஸ்ஸெல்லாம் அதிகமான பயணிகளை ஏற்றிக்கிறாங்க. பஸ்ஸில் அதிகமான பயணிகளை ஏற்றிக்கிறாங்க. அது இல்லாமல் டிக்கெட் கொடுக்கறதில்ல, பணம் வாங்கிட்டு டிக்கெட்டை கொடுக்கறதில்ல. அதேமாதிரி நிறையா வண்டிகள் மாட்டு வண்டிகள் அந்த மாதிரி வண்டிகள் இந்த வண்டிகள் போகிறதுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பிரச்சனைகளை ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது 86 வருடங்களுக்கு முன்னாடி அந்த சென்னையில் இருக்கிற அந்த நகர போக்குவரத்து நிலவரத்தை அவர் அன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இன்னொரு ஆர்டிக்கல் என்ன, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்னே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் 1907 நடந்திருக்கு. அது சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சென்னையிலேருந்து இன்னொரு ஊருக்கு தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், அந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சிறப்பு ட்ரெயின்லாம் வருது. அதில் ஒட்டியிருக்கிறாங்க ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் இது ஆங்கிலேயர் மட்டுமே பிரத்யேகமான கோச் அந்த மாதிரிலாம் ஒட்டியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியர்கள் ஏறக்கூடாதுங்கிற மாதிரி. அப்போ ஏறுறதுக்கு வெயிட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு துரையோட வீட்டில் அவங்க ஒய்ஃபு எல்லோரும் இருக்காங்க. அவங்க ஜாமான்களோட வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஏறுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஏறினோடனே அந்த துரையோட மனைவிக்கு கோபம் வருது. கோபம் வரும்போது தெரியாமல் தான் அந்த கூட இருக்கிற வேலையால் இடிச்சிட்டாங்க, நீங்கள் ஏமா கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியர் கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே அவரை அழைச்சிட்டு போயிட்டு வார்ன் பண்ணி அவரை ஸ்டேஷன்லேருந்தே வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளோட உரிமை எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத ஒரு இயல்பான ஒரு நடையில் உண்மையாகவே ஒரு இயல்பாக ஒருத்தர் அந்த கட்டுரை எழுதியிருக்காரு. அன்றைக்கி நடந்த நியூஸ் எழுதியிருக்கிறாரு. ஸோ படமாகவோ நம்ம ஒரு மிகைப்படுத்தி நம்ம கேட்டிருப்போம் யாராவது சொல்லி. ஒரு உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த கட்டுரையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி சென்னையிலேருந்து அப்போ ரங்கூனுக்கு கப்பல் பயணம் செஞ்சுருக்காங்க. அந்த கப்பல் பயணத்துக்கு எங்கே போய் டிக்கெட் புக் பண்ணணும், அதாவது சென்னையில் ஆர்மினியன் தெரு இருக்குது, அங்கே பின்னி ஹவுஸுங்கிற
அங்கே தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்கெட்டை எவ்வளோ நேரம் இருந்து வாங்குகிறாங்க, ரூ. 5 டிக்கெட்டு. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த இப்போ டாக்ஸி வெயிட் பண்ணுறாங்களா, அதேமாதிரி மாட்டு வண்டி அந்த டைமில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அதிகமாக காசு கொடுக்க வேண்டியது இருக்குது, வெயிட்டிங் சார்ஜு. அதுக்கப்புறம் ஒரு போட்லேருந்து அந்த கப்பலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே நம்ம கட்டணம் கட்டியிருந்தாலும் அங்கே போய் இறக்கி விட்ட பிறகு அந்த வேலையாட்கள் வந்து எவ்வளோ நம்மக்கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறையா குறிப்புகளோடு எழுதியிருக்காரு. எவ்வளோ ஆனா 4 ஆனா கொடுத்தோம், ரூ. 5 டிக்கெட் செலவு, 4 ஆனா வந்து தேவையில்லாமல் கொடுத்தோம் லக்கேஜுக்கு. அதேமாரி அங்கே போய் ரங்கூன் வரைய போகிறதுக்கு என்னென்ன 4 நாட்கள் ஆகுது, 4 to 5 நாட்கள் ஆகுது. அந்த 5 நாட்களுக்கு என்னென்ன உணவுகள் தராங்க, வாழைப்பழம், சாப்பாடு, காய்கறிகள், இளநீர் இதெல்லாம் தராங்க. அதெல்லாமே அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கட்டுரைகளில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சங்கரநயினார் கோவில் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை இருந்தது. அந்த கட்டுரையில் வந்து என்னென்னா, ஒரு குடும்பம் வந்துட்டு அப்பா, அம்மா, அக்காவோட கணவர், அதுக்கப்புறம் அவர் தம்பி எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டிலேருந்து இந்த கோவிலுக்கு ஒரு மாட்டு வண்டி மூலமாக பயணம் போகிறாங்க. பயணம் போகிறப்ப அங்கே கொள்ளையர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க போகிற வழியில். அதுக்காக இரவு நேர பயணத்தை தடுத்துக்கங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நடுவில் ஒரு இடத்துல தங்கிட்டு திரும்ப அந்த யாத்திரையை தொடர்ந்து அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன பிரசாதம் சாப்பிட்டோங்கிறதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அங்கேருந்து திரும்ப எப்படி வந்தாங்க, வந்த பிறகு இன்னொரு கோவிலுக்கு போகிறாங்க. இதை பற்றி ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காங்க. இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த கட்டுரை வந்து முடிக்கும்போது 1920 அந்த கட்டுரை வெளியாயிருக்கு. கதாமாளிகா அப்படின்னு சொல்லிட்டு சுதேசிரமித்திரனில் வெளியிட்டிருக்காங்க. அது யார் எழுதியிருக்காங்கன்னா, செல்லம்மாள்னு போட்டு ப்ராக்கெட்டில் பாரதியார் மனைவின்னு இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாரதியார் மனைவி அவங்க வந்து அவங்களோட பயண கட்டுரையை நல்லா எழுதியிருக்கிறாங்க. வந்து அந்த நிலப்பரப்பு, அதேமாரி அங்கே சங்கரங்கோவில், இப்போ நம்ம சங்கரங்கோவில்னு சொல்லுவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில், அங்கே போயிட்டு அவங்க திரும்ப வந்துட்டு அங்கேருந்து அவங்களோட குலதெய்வமான ஐயப்பன் சாஸ்தா கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா தகவல்களும் இதில் இருக்குது. கொடைக்கானல், ஊட்டி, மதுரை, உங்கள் சொந்த ஊர் எதாக இருந்தாலும் உள்ளே பார்க்கலாம். அதோட நிலப்பரப்பு, அதோட தகவல்கள், அப்போ இருந்த மக்கள் என்னென்ன வசதிகள் இருந்தது, ட்ரெயின், கப்பல், பஸ்ஸு எல்லாமே இருக்குது. மாட்டு வண்டி, எல்லா வகையான பயணங்களோட அனுபவங்களும் இதில் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிங்க. இது வந்து சந்தியா பதிப்பகம் மூலமாக பதிப்பகத்தில் வெளியாகிருக்கு. ஸோ புத்தகத்தோட பேர் வந்து தமிழ்நாடு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பயண கட்டுரைகள், திரட்டி தொகுத்தவர் ஏ.கே. செட்டியார். தேடி வாங்கி படிங்க. மீண்டும் இன்னொரு நல்ல புத்தகத்துடன் அறிமுகத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.